கேரளாவில் இப்படி ஒரு இடமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு அழகான தீவுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். தண்ணிக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல நம்ம சொந்தக்காரங்க வீடு இருந்தா எப்படி இருக்கும், அந்த ஃபீலோட ஒரு ஹோம் ஸ்டேல தங்கி அவங்களே சமைச்சு தரக்கூடிய அந்த சாப்பாடை டேஸ்ட் பண்ணி, கூடவே குட்டி போட்ல அந்த கிராமங்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆறுகள் வழியா ஒரு ட்ரிப் இருக்கும். இந்த ட்ரிப் போகும்போது சின்ன சின்ன பாலங்கள், அழகான வீடு, பறவைகள், தண்ணியோட ஒன்றி வாழக்கூடிய அந்த மக்களோட வாழ்க்கைன்னு இந்த இடத்தோட இயல்பு மாறாம அவங்களோட சேர்ந்து அடுத்த 2 நாள் நம்ம வாழ போறோம். தண்ணிக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த தீவு எங்க இருக்கு, எப்படி போகலாம், எங்க தங்கலாம், நம்ம வந்திருக்கிறது ஒரு சூப்பரான பட்ஜெட் பேக்கேஜ். அதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும், இந்த தீவை சுத்தி வேற என்னென்ன இடங்கள்லாம் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல டீட்டெயில் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிடன் வெனிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய மன்ரோ ஐலாண்டில் தான் வந்து நம்ம இருக்கோம். ஸோ நான் ரொம்ப நாளாக வாழணும் அப்படின்னு நினச்ச ஒரு லைஃப் ஸ்டைலில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் நான் வந்து வாழ போகிறேன். ஏன்னா முன்னப்பின தெரியாத ஒரு ஊரில் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹோம் ஸ்டேயில் நம்ம ஸ்டே பண்ணி அவங்க சமைச்சு தரக்கூடிய அந்த சாப்பாடை வந்து சாப்பிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இந்த ஊரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்லேயோ பஸ்லேயோ ஆட்டோலேயோ போய் சுற்றி பார்க்க மாட்டோம். ஸோ இப்போ இங்கே இருக்கு இல்லையா, இது வந்து கண்ட்ரி போட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை வல்லம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரியான போட்டில் நம்ம போயிட்டு இந்த ஊரை வந்து சுற்றி பார்க்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இன்னும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஊருக்குள்ளே தண்ணி வந்துருச்சு அப்படின்னு. ஆனால் இங்கே தண்ணிக்குள்ளே தான் ஒரு ஊரே இருக்குது. ஸோ இதை வந்து கேரளாவோட தண்ணீர் தீவு தேசம் அப்படின்னே வந்து நம்ம சூப்பராக சொல்லலாம். ஸோ இந்த ஊரை வந்து தான் நம்ம வந்து முழுக்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சுற்றி பார்க்க போகிறோம். இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. கேரளாவில் கொல்லம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான தீவு தான் மன்ரோ தீவு. அதாவது அஸ்தமுடி ஏரியும் கல்லடா ஆறும் வந்து சங்கமிக்கக்கூடிய அந்த இடத்துல சின்ன சின்ன தீவுகள் சொல்லிட்டு மொத்தம் 8 தீவுகளோட அந்த கூட்டு தொகுப்பு தான் இந்த மன்ரோ ஐலாண்டு. கொல்லம் டவுன்ல இருந்து ஒரு 27 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த மன்ரோ தீவு இருக்குன்னா பாத்துங்க. நம்ம சென்னையில இருந்து கொல்லமுக்கு டைரக்ட் ட்ரெயின் வந்து இருக்கு, அதுலயும் வந்துடலாம். இல்ல தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல இருந்து ஸ்லீப்பர் கோச் பஸ் வந்து வருது, அந்த பஸ்லயும் நீங்க வந்துட முடியும். இப்போ நம்ம கொல்லம் வந்துட்டோம் அப்படின்னா அங்க இருந்து மன்ரோ தீவு வர்றதுக்கு ட்ரெயின் இருக்கு, இல்ல பிரைவேட் கேப், பிரைவேட் பஸ், கேரளாவோட கவர்மெண்ட் பஸ்ன்னு சொல்லிட்டு பல ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு, அதுலயும் நீங்க வந்து வந்துடலாம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட காரில் தான் வந்திருந்தோம். தமிழ்நாட்டில் இருந்து வரும்போது குற்றாலம் வழியாக வந்தோம். குற்றாலத்துக்கு ஒரு விசிட் பண்ணிட்டு அங்கே குளிச்சுட்டு அப்படியே தென்மலை வழியாக இந்த கொல்லம் நோக்கி வந்தோம். இந்த ரூட்டில் நம்ம வரும்போது ஒரு பக்கம் ஆறு, இன்னொரு பக்கம் மலை, நடுவில் நம்ம போகக்கூடிய அந்த ரோடு நம்ம கண் எதிரில் பச்சை பசேல்னு பசுமையான மலைகளாகவே இருக்கும். இந்த ரோட் ட்ரிப்பு உங்களுக்கு ஒரு அழகான டிராவல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுத்துரும். நீங்க மன்ரோ தீவுக்கு போறதுக்கு முன்னாடியே இங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் வெறும் தண்ணியாவே இருக்கும். கூடவே பசுமையான தென்னந்தோப்பு, அதுக்கு நடுவுல சின்ன சின்ன கால்வாய்கள், அது பக்கத்துல நிறைய வீடுகள் வந்து இருக்கும். ஒரு அழகான கேரளா கிராமத்துக்கு வந்த ஒரு ஃபீலோட தான் நம்ம இந்த இடத்துக்கு வருவோம். முக்கியமா இந்த தண்ணியை நம்பி வாழக்கூடிய அந்த மக்களோட இயல்பு மாறாம ஒரு 2 நாள் அவங்களோட சேர்ந்தே இந்த கிராமத்துல நம்ம வாழ போறோம். இந்த மன்ரோ தீவுல நம்ம தங்க போற ஹோம் ஸ்டே வந்து இதுதான். கீழே வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஓனருடைய வீடு தான். மேல் புலோர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தங்க போறோம். நம்ம ஏதோ ஒரு ஹோம் ஸ்டேக்கு வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலே இருக்காது. நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து கெஸ்ட் ரூம்ல தங்கினா எப்படி இருக்கும் அந்த ஃபீலோட தான் வந்து நம்ம மேல தங்குவோம். மதியம் 2ல இருந்து 3 மணிக்குள்ள நம்ம இங்க வந்து செக் இன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா காபி, ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்தாங்க, புறா இருந்தது. அதை சாப்பிட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம சின்னதா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஷிகாரா போட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா மன்ரோ தீவுல அந்த சன்செட் மறையிற காட்சியை பாக்குறதுக்காகவே இந்த ஷிகாரா போட் ரைடு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும், ரொம்ப நல்லா இருக்கும்.
ஷிகாரா போட் ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த இடம் இதுதான். சுத்தி வந்து பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எந்த பக்கம் திரும்பினாலும் தண்ணிக்கு நடுவுல தென்னந்தோப்பாவே இருக்கும். அந்த தோப்புக்கு நடுவுல தான் மிகப்பெரிய ஒரு ஆறு போயிட்டு இருக்கு. அந்த ஆத்துல தான் இப்போ நம்ம ஷிகாராவில் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். மன்றோ தீவு அப்படின்னாலே தண்ணியால் சூழப்பட்ட ஒரு தீவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, அதை வந்து நேர்ல அதுவும் கண்கூடா இந்த இடத்துல பார்த்து நம்ம ஃபீல் பண்ணி தெரிஞ்சுக்குவோம். அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய அந்த மக்களோட வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா தண்ணியோட ரொம்பவே நெருக்கமா இருக்குன்னே சொல்லலாம். இந்த ஷிகாரா போட்ல போகும்போது நம்மள மாதிரி ஒரு சில ஷிகாரா போட் வந்து டிராவல் பண்றதை நம்மளால பார்க்க முடியும். அதை தாண்டி அப்படியே மெதுவா ஆத்துக்குள்ள நம்ம போக ஆரம்பிச்சதும் அந்த இடத்துல கேரளா ஸ்டைல்ல அழகான வீடுகளை நம்மளால பார்க்க முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், காலையில தூங்கி எழுந்து வெளியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி அந்த பசுமையான தென்னை மரங்கள், அழகான ஆறு, மெதுவா போகக்கூடிய அந்த படகுகள், கூடவே பறவைகளோட சத்தம். இப்படி ஒரு இடத்துல நம்ம தங்குற அந்த அனுபவம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த ஆறு வெறும் சுற்றுலாவுக்கான இடம் கிடையாது. இங்க இருக்கிற மக்களோட அன்றாட வாழ்க்கையை கனெக்ட் பண்ற ஒரு இடம்னே வந்து சொல்லலாம். சில பேர் வந்து பாருங்க படகுல உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் கடைக்கு போறதும், ஒரு இடத்துல மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஆற்றை ஒட்டியே பல வேலைகள் வந்து செஞ்சிட்டு இருப்பாங்க. கேரளாவோட முக்கியமான பேக் வாட்டர் பகுதிகளில் ஒன்று அப்படின்னு சொன்னால் இந்த அஸ்தமுடி ஏரியை வந்து சொல்லலாம். இந்த ஏரியில அந்த மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவுல பல கிளைகளா பிரிஞ்சு போகக்கூடிய அந்த நீர்வழி பாதைகள் வந்து நிறையவே இருக்கு. அதெல்லாம் ரொம்பவே பார்க்க பசுமையா சூப்பரா இருக்கும். கூடவே ஈவினிங் டைம்லாம் பறவைகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மரத்துல வந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்றதையும் பார்க்கலாம். குறிப்பா காக்காலாம் வந்து திடீர்னு பறந்து போற அந்த வியூ வந்து பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஈவினிங் முழுக்க இந்த இடத்தோட அழகை ரசிச்சுட்டு அப்படியே ஷிகாரா போட்ல திருப்பி நம்ம வந்த வழியில ஹோம் ஸ்டேக்கு வந்து வந்துருவோம். நம்ம தங்க போறோம் இல்லையா, அந்த ஹோம் ஸ்டேயோட மேல் மாடி இதுதான். இங்க மொத்தம் 2 ரூம் இருக்கு. இந்த ரூமுக்கு முன்னாடி பாருங்க எவ்வளவு ஸ்பேசியஸான இடம் வந்து இருக்கு அப்படின்னு. இந்த இடத்துல நம்ம ரிலாக்ஸா வெளியே நின்று சுத்தி வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ரூமுக்குள்ள போனோம் அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணியிருக்காங்கல்ல அந்த விதமே நம்மள வந்து கவரும். ரொம்பவே நீட் அண்ட் கிளீனா, அதுவும் தேவையில்லாத விஷயங்களை உள்ள வைக்காம ரொம்பவே சூப்பரா இருக்கும். பெட்டுமே எந்த அளவுக்கு கிளீனா இருக்குன்னு பாருங்க. பெட்டுக்கு பக்கத்திலேயே பெரிய விண்டோ இருக்கும். அந்த விண்டோ பக்கத்துல நம்ம உட்காந்து வெளியே இருக்கக்கூடிய அந்த இயற்கை காட்சியெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே பீஸ்ஃபுல்லா இருக்கலாம். மொத்தத்துல நம்ம ஃபேமிலியா வந்தோம் அப்படின்னா ஏதோ புதுசா ஒரு இடத்துல வந்து தங்குற ஃபீல் இல்லாம நம்ம சொந்தக்காரங்க வீட்டுல தங்கி இருக்கிற மாதிரி, அதுவும் இப்படி ஒரு நீட்டான ஹோம் ஸ்டேல தங்குற அனுபவம் வேற மாதிரி இருக்கும். பாத்ரூமே ரொம்ப நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த மன்றோ தீவை பொறுத்தவரையும் இந்த மாதிரியான ஹோம் ஸ்டேல தங்குறது உண்மையாலுமே ரொம்ப ரிலாக்ஸான எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஹோம் ஸ்டேல நம்ம தங்கறதுக்கு முக்கியமான விஷயம் நம்மளுக்கு வீட்டு சாப்பாடு. அதுவும் நம்ம தமிழ்நாடு ஸ்டைல்ல நைட்டு டின்னர் வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க. ரைஸ், சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, வெஜ் சாலட், ஃப்ரூட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வீட்டு சாப்பாடு நம்ம சாப்பிட்டோம். முக்கியமா இந்த டின்னர் பேக்கேஜ்லயே இன்க்ளூடு. சாப்பாடு வந்து நல்ல டேஸ்டாவும் நம்ம வீட்டுல சாப்பிட்ட ஒரு ஃப்ரெஷ்ஷான சாப்பாடு மாதிரி இருந்தது. கேரளாவுக்கு வந்திருக்கும் இல்லையா, இங்க ஸ்பெஷல் கறி மீன், பிரானு, நண்டுன்னு சொல்லிட்டு இங்க லோக்கல்ல கிடைக்கக்கூடிய நிறைய சீ ஃபுட் வெரைட்டி வந்து இருக்கும். உங்களுக்கு முன்கூட்டியே சொன்னீங்க அப்படின்னா அது வந்து சூப்பரா சமைச்சு தருவாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம டின்னரை முடிச்சுட்டு எந்த ஒரு டிராபிக் சவுண்டுமே இல்லாம பறவைகளோட சத்தத்தை கேட்டுக்கிட்டு நைட்டு ரொம்பவே ரிலாக்ஸா தூங்கி எழுந்தோம். தூங்கி எழுந்ததும் ஒரு டீயை குடிச்சிட்டு காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி போட்ல ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். இந்த மாதிரியான படகை வந்து இங்க கண்ட்ரி போட்டு இல்லைன்னா வந்து வல்லம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த போட்டோட ஹைலைட்டே என்ன அப்படின்னா பெரிய பெரிய ஆறுல எல்லாம் போகாது. இந்த கிராமங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆறுகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஆறுகள் வழியா பூந்து போகும்போது 2 சைடும் வந்து பாத்தீங்கன்னா வீடுங்க, பசுமையான மரங்க, அடர்ந்த செடி கொடி, இந்த கிராமத்து வாழ்க்கையை வந்து நெருக்கமா பார்த்துக்கிட்டு போறதுக்கான சூப்பரான வியூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும்.
ஒரு சில இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீர்வழி பாதை வந்து ரொம்பவே குறுகலாக இருக்கும், 2 பக்கமும் மரங்களாக இருக்கும். அந்த மரத்தோட கிளைகள் வந்து நம்மளை உரசிட்டு போகிறதே நம்மளுக்கு சூப்பரான ஃபீல் கிடைக்கும். சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குறுகலான சின்ன சின்ன பாலங்கள் இருக்கும். அதுக்கு மேல நிறைய வண்டி மக்கள் வந்து போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்ம படகுல போறது ரொம்பவே தாழ்வா குனிஞ்சி உட்காந்து போற அந்த ஃபீல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபன் மூமெண்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப காலையில இந்த போட்ல நம்ம போற அந்த அனுபவம் எந்த சத்தமும் கேட்காது. தண்ணியோட சலசலப்பு, பறவைகளோட சத்தம், படகு மெதுவா அந்த போற அனுபவம் அவ்வளோ ரிலாக்ஸா இருக்கும். இந்த அஸ்தமுடி ஏரியை வந்து ரீச் ஆனதும் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா போட்டில் நிறைய பேர் சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் அமைதியான ஏரி, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பரபரப்பாக ஆரம்பிக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கடைகள், மக்களோட இயல்பு வாழ்க்கைன்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல சேர்ந்த மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய இடம் தான் இந்த அஸ்தமுடி லேக்கு. இந்த அஸ்தமுடி ஏரியோட இன்னொரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் காடுகளாக வந்து இருக்கும். இந்த காட்டுக்கு நடுவில் அதுவும் தண்ணிக்குள்ள நிறைய சின்ன சின்ன வழிகள் வந்து இருக்கும். அந்த வழியில நம்ம இந்த குட்டி படகுல போற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி தெரியுமா இருக்கும்? 2 பக்கமும் அடர்த்தியான அந்த மரங்கள், நடுவில் சின்ன நீர்வழி பாதை, அதுல மெதுவா நம்ம படகுல போகும்போது இந்த வியூவை கொஞ்சம் பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கு. காலையிலே இந்த பகுதியில் ஏகப்பட்ட பறவைகள் வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் போட்டுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் பறந்துட்டு இருக்கோம். அதையெல்லாம் பார்க்கும்போதும் நம்மளுக்கு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். போட்டில் அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு வேற வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்க போகிறோம் இல்லையா, அந்த இடத்துக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருப்போம். வர வழியில் சின்ன சின்ன கடைகள், அந்த ஆத்து ஓரத்தில் அன்றாட வேலைகளை செய்யக்கூடிய அந்த உள்ளூர் மக்களாக இருக்கட்டும், அவங்களுடைய இயல்பு வாழ்க்கைன்னு பார்த்துக்கிட்டே வரும்போது ஒரு ஆத்து ஓரத்துலேயே ஒரு சின்ன டீ ஷாப் வந்து இருந்தது. அங்கே போயிட்டு நம்ம ஒரு சூப்பரான டீயை வந்து குடிச்சிட்டு அந்த மூமெண்ட்டை வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். இப்போ ஒரு சில சுற்றுலா இடங்களுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா நிறைய இடங்களை போய் அங்கே இங்கேன்னு சுற்றி பார்ப்போம், ரொம்பவே பரபரப்பாக இருக்கும். ஆனால் இந்த இடம்லாம் வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே ரிலாக்ஸாக போட்டில் உட்காந்துக்கிட்டு சுற்றி இருக்கிற அந்த அட்மாஸ்பியரை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு ட்ரிப்பாக தான் இருக்கும் இது. இந்த மறக்க முடியாத இந்த குட்டி போட் ரைடை முடிச்சுட்டு திரும்ப நம்ம ஹோம் ஸ்டேக்கே வந்துட்டோம். காலையில் நம்ம ரூமுக்கு வந்து குளிச்சு ரெடி ஆனதும் நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பராக செஞ்சு வச்சிருப்பாங்க. இட்லி, தோசை, சட்னி, சாம்பார்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. இல்லை கேரளா ஸ்டைலில் உங்களுக்கு வந்து புட்டு, கொண்டக்கடலை, இன்னும் ஒரு சில கேரளா பிரேக்ஃபாஸ்ட் வேணும் அப்படின்னாலுமே செஞ்சு தருவாங்க. நம்ம முன்கூட்டியே சொல்லணும். நம்ம இந்த இடத்துல பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஹோம் ஸ்டேவை செக் அவுட் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து நம்ம ரிட்டர்ன் வந்து ஊருக்கு கிளம்பிடலாம். மொத்தத்தில் இந்த ட்ரிப்பை பொறுத்தவரையிலையும் ஒரு நாள் மட்டும் இங்கே தங்கி 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே ஒரு நல்ல சாப்பாடு, அமைதியான சூழ்நிலை, ஷிகாரா போட்டு, அந்த குட்டி போட் ரைடுன்னு சொல்லிட்டு இந்த மன்றோ தீவை மறக்க முடியாத ஒரு ஸ்பெஷல் ட்ரிப்பாக மாற்றிடும். இந்த மன்றோ ஐலாண்டை பொறுத்தவரையிலும் நம்ம வந்து இருந்தது ஒரு நைட்டு 2 பகல் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் ட்ரிப்பில் தான். நம்மளுடைய ஓன் வெஹிக்கிள்லையோ இல்லைனா வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மூலமாகவோ இந்த ஹோம் ஸ்டே வந்து நம்ம வந்துடணும். இங்கிருந்து தான் இந்த பேக்கேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம வந்ததும் டீ, காஃபி, நைட் இந்த ஹோம் ஸ்டேல ஸ்டே. ஃபர்ஸ்ட் நாள் வந்து சிகாரா போட் ரைடு, செகண்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெனாயிங் அப்படிங்கிற அந்த குட்டி போட்டில் ரைடு, பிரேக்ஃபாஸ்ட், இது எல்லாமே இந்த பேக்கேஜில் வந்து இன்க்ளூடாக வந்துடும். இதுக்கு ஒருத்தருக்கு 2250 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் எத்தனை பேர் வரீங்களோ அதை பொறுத்து இந்த காஸ்ட் வந்து மாறும். நீங்க ஃபேமிலியோட இல்ல ஃப்ரெண்ட்ஸோட இந்த இடத்துக்கு ரிலாக்ஸா வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜங்கிள் மீட் அட்வென்ச்சரோட கான்டாக்ட் நம்பர் வந்து ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. அவங்களுக்கு கால் பண்ணி நீங்க எந்த தேதியில எத்தனை பேரோட வரீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற காஸ்ட் டீட்டெயில் வந்து தெளிவா சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க புக் பண்ணி இந்த இடத்துல வந்து ஜாலியா சுத்தி பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்னும் டைம் இருக்குது, இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மன்றோ தீவுக்கு பக்கத்தில் முக்கியமான ஒரு சில இடங்கள்லாம் வந்து இருக்குது. அதாவது கொல்லம், அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பேக் வாட்டர், பீச்சு, ஹில் ஸ்டேஷனு, அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ்னு ஒரு சில இடங்கள் வந்து இருக்குது. இதில் முக்கியமாக நம்ம ஜடாயு எர்த் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ரோப் காரில் போயிட்டு அது மேலே நின்று பார்க்குற அந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் பீச்சை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வர்கலா வந்து பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஏன்னா கடலுக்கு மேலே அந்த கிளிப்பில் நின்று கீழே இருக்கக்கூடிய அந்த பீச்சை பார்த்து ரசிக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு நைட்டு 2 பகல், 2 நைட்டு 3 பகல், 3 நைட்டு 4 பகல்னு சொல்லிட்டு உங்களுக்கு லீவை பொறுத்து இந்த இடத்துல பேக்கேஜ் வந்து இருக்கு. அப்படியே நீங்க வந்து பாத்தீங்கன்னா புக் பண்ணி இந்த இடத்த வந்து சூப்பரா சுத்தி பார்க்கலாம். இந்த மன்றோ தீவு
சுற்றுலாவை பொறுத்தவரையும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த வீடியோ ஃபேஸ்புக் பேஜில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது. அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.